வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எந்த பிளேஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்தியாவிலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்கிற கொடைக்கானல் பற்றி தான். ஸோ கொடைக்கானலில் நம்ம என்ட்ரானே நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுற ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா சில்வர் கேஸ்கேடே ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரானே நம்ம ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணுற ஃபால்ஸ் இது தான். ஃபால்ஸ் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரானே உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ இந்த ஃபால்ஸில் இப்போதைக்கு குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல, அதனால் பார்த்துக்குங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொடைக்கானல் பெஸ்ட்டு போட் ஹவுஸ்ன்னு சொல்லப்படுற இந்த போட் ஹவுஸ் தான். ஸோ இந்த போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா, இந்த போட் ஹவுஸில் 2 பேர் போகிற போட்டு, 4 பேர் போகிற போட்டு, 8 பேர் போகிற போட்டுன்னு டிஃப்ரெண்ட்டான போட்டெலாம் இருக்குது. ஸோ இந்த போட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 20 மினிட்ஸ் இருக்குது, 30 மினிட்ஸ் இருக்குது, பெடல் போட் இருக்குது, ஸ்பீட் போட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா போட்டுமே இருக்குது. ஸோ நம்ம அந்த கூலான கிளைமேட்டில் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் போட்டிங் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். பெடல் போட்டாக இருக்கட்டும், ஸ்பீட் போட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த போட் பிடிச்சிருக்கோ அதில் பெடல் பண்ணுங்கள். நீங்கள் அதில் பெடல் பண்ணும்போது மைண்ட் அவ்வளோ ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம மேக்ஸிமம் ஹில் ஸ்டேஷன் வர்றதே ரிலாக்ஸேஷனுக்கு தான் வருவோம். ஸோ அதனால் எல்லா டென்ஷனையும் மறந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் ரிலாக்ஸ்டாக உங்கள் ஃபேமிலியோடையோ ஃப்ரெண்ட்ஸோடையோ ரிலாக்ஸ்டாக போட்டிங் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கொடைக்கானலோட டாப் வியூ. இங்கே பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் பர்டிகுலர், அதாவது நம்ம கொடைக்கானலில் சென்டர் ஆஃப் தி பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பிளேஸ் பக்கத்துலேயே ஒரு டீ ஷாப் இருக்கும். கரெக்டாக அந்த டீ ஷாப்புக்கு பக்கத்தில் தான் இந்த டாப் வியூ இருக்குது. நீங்கள் அந்த டீ ஷாப்பில் ஒரு டீயோ காஃபியோ ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு இந்த பிளேஸை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அந்த டீ ஷாப்பில் தான் இந்த சொல்கிறது இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸஸ், அவ்வளோ வியூ அப்படி தெரியும். கொடைக்கானல் டோட்டல் சிட்டியையும் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்தது நம்ம போகிறது மன்னாவனூர் லேக். கொடைக்கானலில் கிட்டத்தட்ட ஒரு 33 கிலோமீட்டர் போனால் போகிறது தான் மன்னாவனூர். ஸோ கொடைக்கானல்னு சொன்னாவே நிறையா பேர்த்துக்கு ஞாபகம் வருது. பில்லர் ரேக்காக இருக்கட்டும், டால்ஃபின் ஹவுஸாக இருக்கட்டும், ஃபைன் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், போட் ஹவுஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி தான் நிறையா பேர்த்துக்கு ஞாபகம் வருது. ஆனால் இங்கே நிறையா பேர்த்துக்கு தெரியாதவொன்று மன்னாவனூர் லேக். ஸோ மன்னாவனூர் லேக்கு இனி சுவிட்சர்லாந்துனே சொல்கிறாங்க. நம்ம கண்டிப்பாக கொடைக்கானலில் பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிளேசஸில் மன்னாவனூர் லேக்கும் ஒன்று. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் மன்னாவனூர் லேக்கில் எல்லாம் என்ன சொல்கிறது அவ்வளோ அழகாக இருக்கும். அதாவது மன்னாவனூர் லேக் மட்டுமே அழகாக இருக்காது, மன்னாவனூர் போகிற வழியும் அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பக்கம் மரம், ரோடும் நல்லாயிருக்கும், அந்த கிளைமேட்டு, டிராஃபிக் இருக்காது, அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, ஃபேமிலியோடு போனாலும் சரி, அந்த நேச்சரோட நீங்கள் இந்த ரோட்டில் போகும்போது அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகிடுவீங்க. சிட்டிலேருந்து போகிறவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு நாய்ஸ்லேயே இருந்து இந்த இடத்துக்கு போகும்போது சொல்லப்போனால் பேர்ட்ஸ் சத்து தவிர வேறு எந்த சத்தமும் இங்கே கேட்காது. அவ்வளோ அழகாக இருக்கும், அவ்வளோ அமைதியாக இருக்கும். 2 பக்கம் அவ்வளோ அழகான மரங்கள், கிட்டத்தட்ட எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய மரங்களாக இருக்கும். நான் ஏன் இந்த பிளேஸை போக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த கொடைக்கானல் நான் பார்த்த பெஸ்ட்டு பிளேஸஸ்லேயே மன்னாவனூர் லேக்கு தான் பெஸ்ட் பிளேஸ். ஸோ இதுதான் மன்னாவனூரோட லேக்கோட என்ட்ரி. ஸோ இப்போ நம்ம மன்னாவனூர் லேக்குக்கு என்ட்ரி வாங்கிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் இருக்குது, ஜிப்லைன் இருக்குது, போட்டிங் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. அட்வென்ச்சர் கேமாக இருக்கட்டும், அந்த கிளைமேட்டாக இருக்கட்டும், அந்த எப்படி சொல்ல அந்த வியூவாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்கும். சொல்லப்போனால் நீங்கள் 1 டே கூட இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம்.
ஃபேமிலியோடு வந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக வந்தாலும் சரி, யார் கூட நீங்கள் வந்தாலும் நீங்கள் ஒன் டே ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோ, வீடியோ எது எடுத்தாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா 500 சார்ஜஸ் பண்ணுறாங்க. ஹார்ஸ் ரைடிங் பார்த்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங்க்கு 100 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ப்ரைஸும் ரீசனபிளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் போட்டிங், ஹார்ஸ் ரைடிங், ஜிப்லைன் எல்லாமே போகலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா ஜிப்லைன் தான். ஏன்னா எல்லாமே ஜிப்லைன் பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு மேலேயா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபாரஸ்ட் மேலேயா இருக்கும் அப்படின்னு போவாங்க. ஆனால் இங்கே ஜிப்லைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் லேக்குக்கு மேலே ஜிப்லைன் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நீங்கள் எப்படி சொல்கிறது, அந்த ஃபீலை நம்ம சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீங்கள் ஜிப்லைன் போகும்போது அந்த லேக்கை வியூவும் லேக்கு பார்க்க போது தான் உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். ஸோ கொடைக்கானல் போனீங்கன்னா மறக்காமல் மன்னானூர் லேக்கை விசிட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.